வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,378. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதாவது 24,202 ஓப்பன் ஆச்சு. அதிகபட்சமாக ஹை பார்த்தீங்கன்னா 24,310, லோ பார்த்தீங்கன்னா 24,134. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,173 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 205 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து ஒரு கீழ்நோக்கு பார்வையில் தான் 10% இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியா இங்கே பாருங்கள், இப்படி வந்து அப்படியே இறங்குற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து செல் அண்ட் ரைஸ், அதாவது மார்க்கெட் ஏறும் பட்சத்தில் எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டில் புட்டோ செல்லோ பண்ணிங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ப்ராஃபிட்டபுள் பாயிண்ட் வந்து நம்ம புக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா தான். அதாவது 24,300 தான் நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னையோட ஹையே வந்து 310 தான். முதல் தடவை இறங்கி அதுக்கப்புறம் ஏறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேலே போச்சு. ஸோ 300 வந்து தற்போதைய, அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக்குன்னா 23,400 லெவலில், அதாவது ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஏரியாவோட அப்புறண்டு இங்கேருந்து அப்புறண்டு இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24/4/26. ஓகேங்களா? நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான, அதாவது 100 to 110, அதாவது 24,400 to 410 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, அதாவது 24,090 லெவல் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக, இந்த ஏரியா ஆக்ட் ஆகும் 24,090. ஏன்னா இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் மேலேயே மிதந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போதைக்கு கீழே இறங்கும் பட்சத்தில்னா இந்த 24,090 பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 24,090 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 23,850 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 24,090 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,850 லெவல் வரைக்கும் ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த 24,090 to 100 லெவலில் வந்து பிரேக் ஆகாமல் அதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து அப்சைடை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து அந்த 23,850 நோக்கி கீழே இறங்குறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.